சூஃபிசத்தினுடைய துவக்கம் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இப்ராஹீமின் வரிசையில் கல்விக்கு அப்பால் தான் ஞானம், இறைவனின் வரிசையில் ஞானத்திற்கு அப்பால் தான் கல்வி. டோட்டல் சூஃபிசத்தினுடைய சுருக்கத்தை ஒரு வார்த்தையில் எழுது என்று சொன்னால் நற்குணம் உடையவர்கள் என்பதை தவிர எழுத ஒன்றுமில்லை. எனவே சூஃபிகளோடு நீண்ட நெடுங்காலமாக எது கூட இருந்ததோ இல்லையோ வறுமை கூட இருக்கிறது. ஆனால் உண்மையான சூஃபிசத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், பாக்கெட்டிலே பைசா இல்லாமல் பார்த்து கொள்ளுவதிலே கவனமாக இருப்பார்கள். ஹசன் பஸ்ரி தவாஃப் செய்கிற போது சொல்லுகிறார், நான் ஒரு சூஃபியை பார்த்தேன். சூஃபி என்கிற சொல்லாடல் ஹசன் பஸ்ரிக்கு எப்படி? நல்ல சூஃபிகளினுடைய வருமானத்தின் வழிகள் கூட சுத்தமாக இருக்கும். அகில உலகத்தில் சூஃபிகளை விட சிறந்த கூட்டத்தை நான் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை. ஷாஃபியை பின்பற்றி கோடிக்கணக்கான பேர் வாழுகிறார்கள். ஆனால் ஷாஃபி சொல்லுகிறார், நான் யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் அல்-இக்திதாஉ பிதரீகி அஹ்லி தஸவ்வுஃப். அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் முனைவர் எம் சதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள் மதங்களை கடந்து மனிதநேயத்தை கட்டமைத்த சூஃபிகளின் சேவை எனும் சிறப்பார்ந்த தலைப்பில் தங்கள் உயரிய கருத்துக்களை வழங்க வருகின்றார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். தமிழகத்தின் தாய்க்கல்லூரியான அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் கற்று மௌலவி ஆலிம் பாக்கவி பட்டம் பெற்று தொடர்ந்து அக்கல்லூரியிலேயே முதுகலை கல்வியினையும் கற்று ஃபாசில் பட்டமும் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்துல் உலமா பட்டமும் நவீன அரபியில் முதுகலை பட்டமும் பெற்றதோடு ஆய்வியல் நிறைஞர் PhD பட்டமும் பெற்றவர். தமிழகத்திலும் தமிழ் மக்கள் வாழும் பல நாடுகளிலும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி மக்களின் கவனத்தை ஈர்த்தவர். சென்னை அடையாறு குராசானி பீர் பள்ளிவாசலின் தலைமை இமாமாகவும் அடையார் ஜாமியா அரபிக் கல்லூரி முதல்வராகவும் திகழ்கிறார்கள். கிளியனூர் அல் மதர்சத்துல் ரஹ்மானியா அரபிக் கல்லூரியிலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மஸ்ஜித் நூர் பள்ளியில் அமைந்துள்ள அல் மதரசத்து நூரியா திருக்குரான் மனதக் கல்லூரியிலும் வருகை தரும் பேராசிரியராகவும் சிறப்புடன் சேவையாற்றி வருகின்றார்கள். உயர்வான ஓசேனயத்தோடும் குன்றாத குரல் வடத்தோடும் ஆற்றுகின்ற கருத்தாலமிக்க உரைகளால் நம் இதயம் தொடுபவர். மாண்புக்குரிய இந்த மார்க்க அறிஞர் அவர்களை இக்கருத்தரங்கில் பேருரை ஆற்ற வருமாறு பெரும் பணிவோடு அழைக்கின்றேன். வருக. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال رسول الله صلى الله عليه وسلم من آذاني وليا فقد بارزته للمحاربة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் அனைவர் மீதும், குறிப்பாக இவ்விழாவிலே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் இந்த உயர்ந்த அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், சகோதர சமயங்களை சார்ந்த அன்பு சார்ந்த நெஞ்சங்கள்,
இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற ஆன்மீக ஈடுபாட்டை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் உள்ளிட்ட இந்த உயர்ந்த அவையின் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூஃபித்துவ மாநாடு துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் சகோதரத்துவ அரங்கம் என்று ஒன்று ஏற்பாடு செய்து அதில் பல்சமயத்தவர்களையும் பங்கேற்க வைத்து சூஃபித்துவம் என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, அது எல்லா சமயத்தவர்களுக்கும் சரியான அடையாளத்தை தரக்கூடியதுதான் ஆன்மீகம் என்கிற ஒரு குறிக்கோளோடு குறியிடலோடு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அரங்கம் பல்வேறு சமயத்தவர்களையும் உள்வாங்கி இருக்கிறது. சமயங்களெல்லாம் இறைவனை நோக்கிய பயணத்தில் எப்படியெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை அந்தந்த சமயத்தவர்கள் அறிவார்கள். அதனால் தான் பொதுவாக தமிழிலே கூட மதம் என்கிற சொல்லை விட சமயம் என்கிற சொல்லே சரியானது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். சமயம் என்றாலே பக்குவமாகுதல் என்று பொருள். மதம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தமும் உண்டு, கொஞ்சம் வெறி பிடித்தது என்பதைப் போல அந்த பொருள் இருக்கும். சமயங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் யானை புறப்படுமானால் மதம் பிடித்தது என்று சொல்லுவார்கள். சமயம் என்கிற சொல்லாடலின் பயன்பாடு குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். பச்சை காய்கறிகளாக இருந்ததை அடுப்பிலிட்டு வேக வைத்து சாப்பிடுவதற்கு ஏதுவாக நீங்கள் தயாரித்து விட்டால் சமையல் ரெடி என்று சொல்லுகிறோம். பச்சை காய்கறி சமையலுக்கான சாதனமாக மாறுகிற போது ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த சிறுபிள்ளை அவள் பருவமடைந்து விட்டால் ஒரு பக்குவத்திற்கு வருகிறாள். எனவே அதை சமையுதல் என்று சொல்லுவார்கள் தமிழில். காய்கறி சமையலாகுவதும் விளையாட்டு பிள்ளை சமைந்து விடுவதும் இந்த வரிசையிலே மனிதர்கள் சமயங்களுக்குள்ளே பக்குவம் பெறுகிறார்கள் என்கிற கருத்தில் தான் சமயம் என்கிற சொல்லாடல் தமிழ் சூழலில் பயன்படுத்தப்படுகிறது. சூஃபித்துவ அரங்கத்தில் கொண்டு வந்து சமய நல்லிணக்கத்தை வைத்திருப்பதனுடைய நோக்கம் ஆன்மீகம் என்பது எல்லா சமயத்திலும் உண்டு. எல்லா சமயத்திலேயும் ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதலாக தொடர்ந்து இன்றைக்கு வரையும் கியாமத்து வரைக்கும் சூஃபிசம் இருக்கிறது. நான் அழுத்தமாக சொல்ல வருவதன் காரணம், சில பேர் பேசுவது போல கருதுவது போல எழுதுவது போல சூஃபிசம் இடையிலே ஏற்பட்டதல்ல. சூஃபிசம் இத்தனாவது நூற்றாண்டில் தொடங்கியது என்று அடையாளப்படுத்தப்படுவதல்ல. சூஃபிசத்தினுடைய துவக்கம் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில் கைருல் குரூன் என்று சொல்லப்படுகிற காலங்களில் சிறந்த பொற்காலத்திலேயே சூஃபிசம் இருந்தது. நபிகள் நாயகம் ஆதார சுருதியாக இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டிய முந்தைய முதல் 3 நூற்றாண்டுகள் சூஃபிசம் நிரம்பி வழிந்தது. பிற்காலங்களில் அந்த சூஃபிசம் எழுத்துருவாகமாக நடைமுறை செயல்களாக பல்வேறு மஷாயிகுகளால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சூஃபித்துவ பாதையினுடைய முறைகள் மாறுபடலாம், ஆனால் பல்வேறு சமயங்களிலும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சீக்கியர்களுடைய மதகுருவான அந்த குருநானக்கினுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் ஏறத்தாழ இங்கே இருக்கிற இஸ்லாத்தில் இருக்கிற சில மஷாயிகுமார்களின் வாழ்வும் வாக்கும் எந்த கோணத்தில் பயணித்ததோ அதே கோணத்தில் குருநானக்கின் வாழ்வு பயணித்ததை பார்க்க முடிகிறது. வழிபாட்டு முறைகளில் நான் உள்ளே வரவில்லை, ஆனால் வாழ்க்கை பாதை என்று இருக்கிறது அல்லவா, ஆன்மீக ஞானிகளின் வாழ்க்கை பாதை நாம் பார்க்கிற ஒரு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோ, நாம் பார்க்கிற மஅரூஃபுல் கர்ஹியோ, நாம் பார்க்கிற கௌதுல் ஆலமோ, நாம் பார்க்கிற குதுபுல் ஹிந்து சிஷ்தி அவர்கள் அம்துல்லா அலைவர்களோ, இவர்களுடைய வாழ்வெல்லாம் எந்த மனித நேயத்தோடும்
எந்த மனிதகுல சேவையோடும் பயணித்ததோ அதே கோணத்தில் குருநானக் போயிருப்பதை பார்க்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போயிருப்பதையும் பார்க்கிறோம். நான் வழிபாட்டு முறைகளுக்குள்ளே போகவில்லை என்பதை திரும்பச் சொல்லுகிறேன். வாழ்வியல் முறைகள், வடலூர் வள்ளலாருடைய வாழ்வியலை படித்து பார்த்தால், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்வியலை படித்து பார்த்தால், என் குருநானக்கினுடைய வரலாற்றை படித்து பார்த்தால், இவர்கள் வாழ்ந்த வாழ்வு நாம் படித்த சூஃபிகளின் வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு போவதைத்தான் சமயங்கள் ரீதியாக சூஃபித்துவம் சங்கமமாகிறது என்பதை நாம் எடுத்து சொல்லுகிறோம். மிகவும் குறிப்பாக இந்த உலகத்தில் மனித நேயத்தை மீண்டும் தொடர்ந்து அதை பரப்புகிற பணியில் ஈடுபட்டவர்கள் தான் சூஃபிகள். சூஃபிசம் தங்களுக்கென்று ஒரு வட்டம் அமைத்து கொண்டு தனியாக சுருங்குவதல்ல, பறந்து விரிந்த மானுடத்தில் மனித நேயத்தை தொடர்ந்து எடுத்து சொல்ல சில வழிமுறைக்கு பெயர்தான் சூஃபிசம் என்று பெயர். அல்லாஹ் அருளியது சூஃபிசம். நீங்கள் முஸ்லிம்களுக்கு வரலாறு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் அந்த பிரார்த்தனை அடங்கும். என்ன பிரார்த்தனை? இங்கே ஒரு தூதர் வர வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? யத்லு அலைஹிம், ஓதி காட்ட வேண்டும் 1, வேதம் கற்றுத்தர வேண்டும் 2, ஞானம் கற்றுத்தர வேண்டும் 3, யுஸக்கீஹிம், அவர்களின் அகத்தை சுத்தம் செய்ய வேண்டும், இது 4. இப்ராஹிம் கேட்டது என்னவோ 4வதாக அகச்சுத்தத்தை, ஆன்மீகத்தை கேட்டார்கள். சரி, கொடுக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறான் இறைவன். ஆனால் கொடுத்த போது இறைவன் எப்படி சொன்னான் தெரியுமா? கேட்டது இவர்கள் இந்த வரிசையில், இறைவன் தந்தது எந்த வரிசை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கள். இப்ராஹிம் கேட்ட பிரகாரம் நான் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் மாற்றம். ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீயீன ரசூலன், அல்லாஹ் சொல்லுகிற வரிசையில் நான் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தேன். அவர் ஓதி காட்டுவார். 2வது வேலை யுஸக்கீஹிம். இப்ராஹிம் கேட்டது போல வரிசையை இறைவன் பயன்படுத்தவில்லை. உலமாக்கள் சொல்லுவார்கள், ஆன்மீகத்தை கடைசியாக கேட்டார்கள் இப்ராஹிம், இறைவன் முதலாவதாக தந்தான். யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கல்வியும் ஞானமும் 2வது பட்சம். முதலில் அகச்சுத்தம் வேண்டும். எனவே இப்ராஹிமின் வரிசையில் கல்விக்கு அப்பால் தான் ஞானம், இறைவனின் வரிசையில் ஞானத்திற்கு அப்பால் தான் கல்வி. எனவே இறைவன் தன்னுடைய வரிசையில் அனுப்பி வைத்ததை சொல்லுகிற போது அகச்சுத்தத்தை ஆரம்பத்திலேயே வைத்து விட்டான். அப்படிப்பட்ட நபிகளுக்கு இறைவன் தந்த தனிச்சிறப்பும் தனித்துவமும், சொல்லப்போனால் நபிகளாரின் உச்சகட்ட புகழாரமும் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் மகத்தான நற்குணத்தின் மீது இருந்தார்கள் என்பதுதான். அப்படியே வாழையடி வாழையாக நபிகள் நாயகத்திடமிருந்து அத்தனை சூஃபியாக்களிடமும் இந்த நற்குணம்தான் இருந்தது. டோட்டல் சூஃபிசத்தினுடைய சுருக்கத்தை ஒரு வார்த்தையில் எழுது என்று சொன்னால் நற்குணம் உடையவர்கள் என்பதை தவிர எழுத ஒன்றுமில்லை. எனவே சூஃபிசத்தினுடைய வேறு எங்கிருந்து வருகிறது என்றால் இன்னக்கலாலா ஹுலுகின் அதீமிலிருந்து தான் வேறு வருகிறது. இன்னக்கலாலா ஹுலுகின் அதீம் தான் வேறென்றால் அந்த வேரிலே இருந்து படர்ந்த கிளைகளாக இருக்கிற எல்லா சூஃபிகளிடத்திலேயும் அந்த ஹுலுக்கு அதீம் கண்டிப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு விரிவாக பேச வேணாம். மதம் கடந்த மனித நேயத்திற்கு நாயகம் ஒரு முதல் உதாரணம். அவர்களிடமிருந்துதான் சூஃபியிசம் வருவதால் மதம் கடந்த மனிதநேயம் எல்லா சூஃபிகளிடத்திலேயும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய எல்லா மதத்தவர்களும் அறிந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இறந்து போன அடுத்த சமயத்தினுடைய பிரேதம் கடக்கிற போது நாயகம் எழுந்து நின்றார்கள். சபையில் இருந்தவர் கேட்டுவிட்டார், என்னன்னு, ஒரு ஜனாசா, ஒரு பிரேதம் போவதற்கு எழுந்து நிற்கிறீர்களே, அவர் முஸ்லிம் அல்ல. சொன்னவர் அவர் முஸ்லிம் என்று நினைத்து கொண்டிருப்பதாக எண்ணி முஸ்லிம் அல்ல என்று சொல்லுகிறார். நாயகம் கேட்கிறார்கள், அலைசத் நஃப்சன்,
அது முஸ்லிம் அல்ல, சரிதான்ப்பா, அதுவும் ஒரு உயிர் தானே. நாயகம் கேட்ட வார்த்தை. எனவே ஒரு நப்ஸ், ஒரு உயிர் என்ற அடிப்படையில் எழுந்து நின்றார்கள் அல்லவா. அந்த மதம் கடந்த மனிதாபிமானம் சூஃபிசத்தினுடைய வேரிடம் இருக்கிறது என்றால், அந்த வேரிலே இருந்து பிரிந்த கிளைகளாக இருக்கிற அத்தனை சூஃபிகளிடமும் அந்த குணம் இருக்கும். யோசித்து பார்த்தால் மதம் கடந்து நபிகள் நாயகம் நின்ற தன்மை வியக்க வைக்கிறது. உச்சகட்டமாக நபிகள் நாயகத்தினுடைய எதிரியாக இருந்து மன்றாடியவன் அபூஜஹல். அந்த அபூஜஹலுடைய புதல்வர் இஸ்லாமிலே இணைகிறார். அபூஜஹலுடைய புதல்வர் இஸ்லாமிலே இணைகிறார். அந்த புதல்வர் இக்ரிமா சபைக்குள்ளே வருகிறார். இருக்கிற தோழர்களிடத்தில் நாயகம் சொல்லுகிறார்கள், சயதுகுலு அலைக்கும் இக்ரிமா லா தசுப்பு அபாஹு. இக்ரிமா உள்ள வர்றார்ப்பா, அவரை வச்சுட்டு அவங்க தகப்பனார் அபூஜஹலை திட்டாதீங்க. அபூஜஹல் திட்டப்பட வேண்டியவன். லஅனத்துல்லாஹி அலைஹி என்று இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்ல எல்லா தகுதியும் உள்ளவன் அபூஜஹல். ஆனால் அபூஜஹலுடைய மகன் வருகிற போது திட்ட வேண்டாமப்பா, என்ன இருந்தாலும் தந்தையை திட்டினால் மகனுக்கு ஒரு ஓரத்தில் வலிக்கும் தானே. இதுவெல்லாம் மதம் கடந்து நின்ற நபிகள் நாயகத்தின் மனிதநேயம். இங்கே எங்கே சூஃபிகள் வருகிறார்கள் என்றால், நபிகள் நாயகத்திடம் காணப்பட்ட அந்த மதம் கடந்த மனிதநேயம் தான் ரசூலுல்லாஹுவின் வழியில் உலகத்திற்கு சூஃபியிசத்தை எடுத்து தந்த, வார்த்து தந்த சூஃபியாக்களிடத்தில், மெஞ்ஞானிகளிடத்திலும் அதுதான் இருந்தது. சூஃபிகள் என்பவர்கள் பல பேர் சூஃபியிசத்தை குறித்து நிறைய தவறான தகவல்கள் பரப்புகிறார்கள். அதற்கு பரப்புகிற கருத்துக்களுக்கு தோதுவாகவே உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் 1-2 பேர் இந்த ஆன்மீக பாதையை கொச்சைப்படுத்துபவர்களும் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. சூஃபிசம் காசு சம்பாதிக்கும் படலம் அல்ல. சூஃபியோடு கடந்த காலங்களில் நாம் வரலாறுகளை படித்தால் ஒட்டியே இருந்தது வறுமை, தவிர்க்க முடியாதது வறுமை. அஅஸ்ஸுல் ஹல்கி ஹம்ஸா, ஒரு படைப்பினங்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஒரு வார்த்தை, படைப்பினங்களில் ஆகச் சிறந்த படைப்பு 5 பேர் என்று வருகிற போது ஃபகீருன் சூஃபியுன் என்ற ஒரு வார்த்தை காண கிடைக்கிறது. ஏழையான சூஃபி. சூஃபிகளோடு நீண்ட நெடுங்காலமாக எது கூட இருந்ததோ இல்லையோ, வறுமை கூட இருந்திருக்கிறது. ஆனால் ஏகப்பட்ட கோடிகளோடு பல மடங்களும், ஏகப்பட்ட கோடிகளோடு சூஃபிசத்தினுடைய அதன் மீது தவறான எண்ணம் விழுகிற அளவுக்கு நடக்கிற சில பேரின் நடவடிக்கையால் சூஃபிசம் இன்று கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் உண்மையான சூஃபிசத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், பாக்கெட்டிலே பைசா இல்லாமல் பார்த்து கொள்ளுவதிலே கவனமாக இருப்பார்கள். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாவிலே தவாஃப் செய்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மெஞ்ஞான பாதையினுடைய ஆரம்ப விருட்சங்களிலே உள்ளவர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு சூஃபியை பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலேயே சொல்லுகிறேன், இன்னி ரஅய்து ரஜுலன் சூஃபியன் ஃபஅதைதுஹு ஷையன் ஃபலம் யாஹுத். ஒரு சூஃபியை நான் தவாஃபிலே பார்த்தேன். நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. சூஃபியை நான் தவாஃபிலே பார்த்தேன், எதையோ கொடுக்க நாடி நான் கொடுத்தேன், அவர் வாங்க மறுத்து விட்டார். யார்கிட்ட? ஹசன் பஸ்ரிட்ட. இங்கே 2 செய்தி. இந்த நிகழ்வு இன்னி ரஅய்து ரஜுலன் சூஃபியன் என்கிற இந்த வார்த்தை அதாவது கொஞ்சம் உச்சகட்டத்தில் இருந்து பேசுபவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். இப்னு தைமியா மஜ்மூல் ஃபத்தாவாவிலே இது பதிவு செய்திருக்கிறார். அல்லாமா இப்னுல் கையும் மதாரிஜு சாலிக்கினிலே பதிவு செய்திருக்கிறார். அல்லாமா அபு நசர் சிராஜு தூசி பதிவு செய்திருக்கிறார். நிறைய பேர் பதிவு செய்கிற இந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? 2 விஷயம் சொல்லுகிறது இந்த நிகழ்ச்சி. முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒரு சூஃபியை பார்த்தேன் என்கிற சொல்லாடலை ஹிஜ்ரி 1 நூற்றாண்டில் ஹசன் பஸ்ரி பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் கவனிக்கணும். அதாவது இத்தனாவது நூற்றாண்டில் வந்துச்சு சூஃபிசம், இடையில வந்தது, அவங்கவுங்க ஏற்படுத்தினாங்க, இது அத்வைதம் அது இதுன்னெல்லாம் நிறைய பேசுகிறானுவோ இல்லையா.
ஹசன் பஸ்ரி தவாஃப் செய்கிற போது சொல்லுகிறார், நான் ஒரு சூஃபியை பார்த்தேன். சூஃபி என்கிற சொல்லாடல் ஹசன் பஸ்ரிக்கு எப்படி வந்தது? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்து ஹிஜ்ரி 110 இல்லையா? ஹிஜ்ரி 110. இப்போ அவங்க தவாஃப் செய்கிறப்போ ஒரு சூஃபியை பார்க்குறாங்கன்னா மேபி அது ஒரு 30-40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம். ஹசன் பஸ்ரி பிறக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில், முழுக்க முழுக்க சஹாபாக்கள் வாழுகிற காலத்தில் தவாஃப் செய்கிற ஹசன் பஸ்ரி சொல்லுகிறார், நான் ஒரு சூஃபியை பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூஃபியிசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தது, சஹாபாக்களின் காலத்திலே இருந்தது. இந்த சூஃபி என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தமெல்லாம் இல்லை. நான் ஒரு சூஃபியான மனிதனை பார்த்தேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சூஃபிக்கு அவர் வேறு விளக்கமெல்லாம் சொல்லலை. இது ஒன்று. முதல் நூற்றாண்டிலேயே சூஃபிசம் இருந்தது என்பதற்கான பதிவு. இதே வார்த்தை ஹசன் பஸ்ரியினுடைய இந்த தழுவல் சொல்லுகிற ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் நீட்டுறவன்ட்ட எல்லாம் காசு வாங்கிவிட மாட்டார்கள் சூஃபியாக்கள். அவர்களுக்கு எங்கு யாரிடம் எடுப்பது என்று தெரியும். சகோதரர் வீரபாண்டியன் சொன்னது போல 2 மாம்பழமாக இருந்தாலும் யார்கிட்ட வாங்கிறதுன்னு தெரியும். வருவோரிடமெல்லாம் அவர்கள் மாம்பழம் கேட்பதில்லை அல்லவா? சூஃபியாக்களுக்கு யாரிடத்தில் வாங்க வேண்டும் என்று தெரியும். பெரிய அரசனாக இருக்கலாம், அவன் நாட்டுக்கு அதிபராக இருக்கலாம், அவன் கொண்டு செக்கு கொடுத்தா கையில் வாங்கி கொள்பவர்கள் அல்ல சூஃபிகள். சூஃபிகளினுடைய வருமானத்தின் வழிகள் கூட சுத்தமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் சூஃபிகளுடைய வரலாறு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அல்லாமா சயீதுல் ஹலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர் இருந்தாங்க. பெரியவங்க பள்ளிவாசலில் தான் உட்காந்துருப்பாங்க, காலை நீட்டி உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி அவங்களுடைய முரீதீன்கள்லாம் உட்காந்துருப்பாங்க எப்போவுமே. திடீர்னு நாட்டினுடைய அரசர் உள்ளே வந்துட்டார். நான் சொல்லுவது பகுதாதில். உள்ளே வந்த ஒரு அரசர் வந்த உடனே ஆளுக்காள் பொதுவாக உங்களுக்கு தெரியும், அரசர் சும்மா இருந்தாலும் எடுபிடிக்க சும்மா இருக்க மாட்டான். வர்றாரு வழி விட்டு ஆட்டி விட்டு ஓரம் போ ஆய் ஊயின்னு என்னென்னமோ பண்ண இவர் அப்படியே வழக்கம் போல தான் உட்காந்துருந்தார். யார்? அல்லாமா சயீத் அல் ஹலபி. அரசருக்கு காலை நீட்டியிருந்தது ஒரு வித்தியாசமாக பட்டது. ஏன்னா பொதுவாகவே இருக்கை உயரமாக போக போக மற்றவங்க காலில் உழுகணும்னு எதிர்பார்ப்பு வந்துடும் அல்லவா? இவர் காலை நீட்டிகிட்டே உட்காந்துருக்காருன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கூட இருக்கிறவங்கள்ட்ட விசாரித்தார், யார் இந்த பெரியவர்? இவர் அல்லாமா சயீத் அல் ஹலபி. இங்கே அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் இருக்காங்க. அவர் ஏதாவது ஞான உபதேசம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருப்பார் எப்போவுமே. இல்லை, நான் வர்றப்போ கூட காலை மடக்காமல் உட்காந்துருக்கார். இல்லை, அவர் அப்படி தான் எப்போவுமே உட்காந்துருப்பார். போயிட்டார். இவரை எப்படி கவனிக்கணும்னு அரசர் அவருக்கு தெரிந்த ரூட்டில் போய் ஒரு பை நிறைய தங்க காசு கொடுத்து தன் உதவியாளரை அனுப்பி நான் கொடுத்தேன்னு அவர்கிட்ட கொடுத்துரு. இது எதுக்கு தெரியுமா? அடுத்த தடவை வரும்போது கால் நீட்டாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? கொடுத்து விட்டார். அவர் வந்தார், அரசருடைய உதவியாளர் வந்து கொடுத்தார். இதா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? இல்லை, அன்பளிப்பாக கொடுத்து. நான் அப்படி வாங்கிறது இல்லை. நல்ல சூஃபிகள் அவ்வளவு சீக்கிரம் கை நீட்ட மாட்டார்கள். நான் வாங்கிறது இல்லை. இல்லை, கொடுத்தது அரசர் ராஜகுற்றமாயிரும், நீங்கள் வாங்கலைன்னா முடியாதுன்னு போய் சொல்லிடு. இல்லை, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். அப்படின்னா ஒரு வேலை செய், திரும்ப கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லு. என்னென்ன தெரியுமா? இன்னல்லதி மத்த ரிஜிலைஹி லா யமுத்து யதைஹி. காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு போய் சொல்லு. அவன் அதிர்ச்சி ஆகி அதிலிருந்து மீள்றதுக்குள்ளேயே அடுத்த வார்த்தை சொன்னார். போய் சொல்லு, லவ் மத்த யதைஹி லமஸ்ததா யமுத்த ரிஜிலைஹி. ஒருவேளை கையை நீட்டிட்டா இனிமேல் காலை நீட்ட முடியாதாமான்னு சொல்லு. இந்த 2வது வார்த்தை மிகச்சரியான வார்த்தை. கையை நீட்டிட்டா அதுக்கப்புறம் காலை நீட்ட முடியாதல்லவா? அரசரிடம் அந்த அன்பளிப்பு அப்படியே திரும்பி போனது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். ஹசன் பஸ்ரி சொல்லுகிறார், ரஐது ரஜுலன் சூஃபியன். நான் ஒரு சூஃபியை பார்த்தேன் தவாஃபிலே. கொடுக்க நினைத்து கொடுத்தேன், அவர்கள் வாங்கவில்லை. சூஃபிகள் வாங்குவதில்லை என்பது ஒரு செய்தி. சூஃபி என்கிற பதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான 30 வருஷத்திலேயே பயன்படுத்தப்படுகிறது என்றால் சூஃபிகள் ரசூலுல்லாவின் காலத்திலே இருந்தே இருக்கிறார்கள் என்பது அதற்கான இன்னும் ஒரு செய்தி. அந்த சூஃபிகள் வாழுகிற வழியெல்லாம் எல்லா மதங்களையும் தாண்டியவர்களாக, ஏன் எதிரிகளை கூட இரக்க கருணையோடு பார்க்கிற பார்வை சாமானியர்களுக்கு வராது, சூஃபிகளுக்கு மட்டும்தான் வரும்.
அல்லாமா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏராளமான வலிமார்களினுடைய தலைவாசல் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், இதக்தாபக அதுவுக ஃபஹுவ அன்ஃபஉ மின் சதீகிக. உன்னை பற்றி உன் விரோதி எவனாவது திட்டுறான்னு வச்சுக்கோ, ஃபுதைல் இப்னு இயாதுடைய வார்த்தை. உன்னை பற்றி உன்னுடைய விரோதி எவனாவது திட்டுறான்னு வச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் நண்பனை விட அந்த எதிரி பரவாயில்ல. ஏன் தெரியுமா? குல்ல மக்தாபக அதுவுக ஃபஹுவ அஅதா மின் ஹஸனாதிஹி. எப்பவெல்லாம் உன்னை உன் எதிரி திட்டுறானோ அப்பவெல்லாம் அவன் நன்மையிலிருந்து உனக்கு கொஞ்சம் கொடுக்குறான்னு அர்த்தம். இதை நண்பன் கூட தரமாட்டான். இந்த பார்வை இருக்கிறது அல்லவா, விரோதிகளையும் கூட தோழமையோடும் அவனை மிக பிரயோஜனம் தருவராகவும் பார்க்கிற பார்வை இவர்களுடைய பார்வை. யார் யாரெல்லாம் தங்களுக்கு எதிரில் தருகிறார்களோ மனிதர்களாக, மதத்தால் அல்ல, முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்தவனா, சீக்கியனா, ஜைனனா அல்லது அதற்குள்ளே சைவமா, வைணவமா, எல்லா பார்வைகளையும் கடந்தவர்கள் சூஃபிகள். இந்தியாவினுடைய அடக்க ஸ்தலங்கள் இதற்கு சாட்சி. இந்தியாவின் அடக்க ஸ்தலங்கள் சாட்சி. அஜ்மீரிலே வந்து குவிகின்ற அனைத்து மதத்தவர்களையும் பார்த்தால் சூஃபிகளின் சமய நல்லிணக்கம் பேசி தெரிய வேண்டாம், அங்கே மசாரிலே பார்த்தால் தெரியும். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலே அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அவர்களுடைய அடக்கத்தலத்தில் நிற்கிற நட்பேரை பெற்ற போது நான் அங்கே பார்க்கிறேன். எத்தனை பேர் முடிந்த சாமியார்கள், ருத்ராட்ச கொட்டைகளோடு வரக்கூடிய அந்த சாமியார்களை பார்க்கிறோம். உலகத்தில் வருகிற அதிபனெல்லாம் எந்த நாட்டு அதிபராக இருந்தாலும் தாஜ்மஹால் அந்த அஜ்மீர் ஷரீஃபில் வந்து நின்று விட்டு போகிறான். எனவே சூஃபிகளினுடைய அடக்கத்தலத்தை பார்த்தாலே அவர்கள் சமயங்களை கடந்து நிற்பதை பார்க்க முடியும். எல்லாரையும் அரவணைக்க அந்த செய்தியை பார்க்க முடியும். பிருத்திவிராஜா மன்னன் விஷயத்தில், ஜெயபாலுடைய விஷயத்தில் நீங்கள் அஜ்மீர் நாயகத்தினுடைய வரலாறு படித்தால் தெரியும். அந்த வரலாறில் பிற சமயத்தவர்களோடு ராஜஸ்தான் மண்ணிலே ஹாஜா குதுபு நாயகம் அவர்கள் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் சமய நல்லிணக்கத்திற்கான மிக நீட்சியான சான்றுகள். சூஃபிகள் என்பவர்கள் மதம் கடந்து இந்த மண்ணிலே பெரும் பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்குத்தான் மனிதர்களை திருத்துகிற ஆன்மீக பார்வையோடு பார்க்க தெரியும். துன்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபலமான வரலாறு, அதனாலே ஒரே வரியில் முடித்து விடுகிறேன். துன்னூனே மிஸ்ரி கப்பலிலே போகிற போது 20 பேர் குடித்து கும்மாளமிட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி துன்னூனே மிஸ்ரிக்கு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாமா ராத கஞ்சபக்ஷ் அவர்கள் தங்களுடைய கஷ்ஃபுல் மஹஜூபிலே துன்னூனே மிஸ்ரி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இதே நிகழ்ச்சியை அபு அப்துர் ரஹ்மான் சுலமி அவர்கள் இது மஅரூஃபுல் கர்ஹி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா கருகி அவர்களோ அல்லது அல்லாமா துன்னூனே மிஸ்ரி அவர்களோ யாரோ இருக்கட்டும், ஒரு சூஃபி, துன்னூனே மிஸ்ரி என்பது பரவலானவர்களின் கருத்து, ஆட்டி பாடி கொண்டிருந்த 20 பேர் ஷேகை அவமதிப்பதை தாங்க முடியாத முரீதீன்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பத்துவா செய்யுங்கள், 20 பேரும் நாசமாகட்டும். துன்னூனே மிஸ்ரி சிரித்து கொண்டே சொன்னார், துவா செய்ய நான் தயார், நீங்கள் ஆமீன் சொல்றதுக்கு ரெடி. கையை தூக்கினார்கள், சொன்னார்கள், யா அல்லாஹ், உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கும் அந்த சுவையை இவர்களுக்கு தந்தது போல் இவர்களுக்கு மறுமையின் சுவையை தந்துவிடும். ஆமீன் சொல்றதுக்கு வாய் வரல யாருக்கு? முரீதீன்களுக்கு. ஏன்னா அவ்வளவு கோபம், ஷைഖை அவமதித்த கடுமையான கோபம். இவர் இப்படி துவா செஞ்சிட்டாங்களே, மறுமையின் லத்தத்துகளை கொடு என்று சொன்னால், மறுமையின் சுவையை கொடு என்று சொன்னால், துன்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்லுவார்கள், நான் கேட்டது மறுமையின் சுவையை. மறுமையின் சுவையை சாதாரணமாக அடைய முடியாது, அதற்கு அவன் தயாராக வேண்டும் என்றால் இந்நிலையிலே இருந்து அவன் திருந்த வேண்டும். யார் அட்டுழியம் அநியாயம் செய்பவர்களை பார்க்கிற போதும் நமது பார்வை அவன் திருந்த வேண்டும் என்று வர வேண்டுமே தவிர அவன் நாசமாக வேண்டும் என்று வரக்கூடாது. இது சூஃபிகளுக்கே உரித்தான பார்வை. துன்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்களை பற்றி கஷ்ஃபுல் மஹஜூபிலே பதிவாகி இருக்கிற செய்தி அது. அதனால் தான் உலகத்தில் மனித நேயத்தோடு எல்லா படைப்புகளையும் அணுகுவதற்கு அந்த சமயம் கடந்த பார்வை அவர்களுக்கு உரித்தானது. டெல்லியிலே ஆசாத் ரசூல் சாஹிப் அவர்கள், மௌலானா நம்முடைய இங்கே இருக்கிற நாகூர் ரூமி அவர்கள் சமீபத்தில் உள்ளத்தை நோக்கி திரும்புதல், இதயத்தை நோக்கி திரும்புதல் என்ற ஒரு புத்தகம் ஷேக் ஆசாத் ரசூல் அவர்கள்
அவங்க முன்னால் அலிகர் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் நினைக்கிறேன், ஷேக் அவர்களுடைய சுஹபத்தில் சிறிது காலம் இருக்கிற பாக்கியம் நாங்கள் பெற்றோம். அவர்கள் இங்கே மக்கா மஸ்ஜிதினுடைய அந்த தர்காவிற்கு வருகிற போதும், திருச்சி தபலே ஆலம் தர்காவுக்கு வருகிற போதும் அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். அல்லாம ஆசாத் ரசூல் சாஹிப் அவர்கள் நக்ஷபந்தியா தரீகாவினுடைய அவர்களுடைய புதல்வர் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆசாத் ரசூல் சாஹிப்பை பற்றிய செய்திகளை பதிவிடுகிற போது நாகூர் ரூமி கூட அந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அதன் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. பல்வேறு மதத்தவர்களினுடைய அடைக்கலமாக ஒரு கட்டத்திலே ஆசாத் ரசூல் திகழ்ந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பிற சமயங்களுக்கான ஆன்மீக தேடலுக்குள்ளே போய் என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வரலாமே என்று ஆசாத் ரசூல் சாஹிப் எந்தெந்த மதங்களின் ஆன்மீகத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே புகுந்து போய் பார்த்தார்கள் என்கிற சில பதிவுகளை நான் இதயத்தை நோக்கி திரும்புதல் என்கிற புத்தகத்தை அட்டை டு அட்டை முழுதாக வாசித்து பார்த்ததிலே தெரிந்து கொள்ள முடிந்தது. சமயங்களை தாண்டிய பார்வை எப்போதும் சூஃபிகளுக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் உலகம் தேடுகிற ஷரியத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதையான அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், லா அஅலமு அக்வாமன் அஃதல மின ஸூஃபியத்தி ஃபில் ஆலம். அகில உலகத்தில் சூஃபிகளை விட சிறந்த கூட்டத்தை நான் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை. இமாம் ஷாஃபி ஹிஜாஸ் பெருவெளியிலே தோன்றியவர்கள் எத்தனை கூட்டத்தை உலகத்தில் பார்த்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், சூஃபிகளை விட சிறந்த எந்த கூட்டத்தையும் நான் உலகத்தில் பார்க்கவே இல்லை. இமாம் ஷாஃபி தாங்களாக எழுதுகிற வார்த்தை, 3 விஷயம் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பிடித்ததான பிரபலமான செய்தி உண்டல்லவா, அதிலே இமாம் ஷாஃபி எழுதுகிறார்கள், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாதுன், உங்கள் உலகத்தில் எனக்கு 3 பிடிக்கும். சொல்லுவதை கேளுங்கள், சொல்லுவது இமாம் ஷாஃபி, எனக்கு உங்கள் உலகத்தில் 3 தான் பிடிக்கும். 1 தர்க்கு தக்லீஃப், யாருக்கும் சிரமம் தராத எளிமையான வாழ்க்கை. 2வது இஷ்ரத்துல் ஹல்கி பில் லுதுஃப், மிக மென்மையாக படைப்பினங்களோடு வாழுவது. இந்த 2க்கு அப்புறம் 3வது அல் இக்திதாஹு பி தரீகி அஹ்லி தஸவ்வுஃப், சூஃபியாக்களை பின்பற்றி வாழ்க்கை நடத்துவது. இமாம் ஷாஃபி சொல்லுகிறார், ஷாஃபியை பின்பற்றி கோடிக்கணக்கான பேர் வாழுகிறார்கள். ஆனால் ஷாஃபி சொல்லுகிறார், நான் யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் அல் இக்திதாஹு பி தரீகி அஹ்லி தஸவ்வுஃப், சூஃபிகளை பின்பற்றி நான் வாழ வேண்டும் என்பது. மொத்தத்தில் நான் என்னுடைய உரையை முடிவுக்கு வருகின்றேன். சூஃபிகள் சமயம் கடந்தவர்கள், சமயம் கடந்த நல்ல நெறிகளை உலகத்திற்கு போதித்திருக்கிறார்கள். அவரவர்கள் வழிகளில் ரப்பை தேடினாலும் எல்லா மனிதர்களும் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் சூஃபிகளினுடைய ஞானத்தினுடைய கடைசி விஷயமாக இருந்தது. ஆனால் வருத்தமாக இருக்கிறது, இன்றைக்கு சூஃபிகளின் போர்வையில் இருக்கிற பல்வேறு சமயங்களிலும் குற்றச்சாட்டுகள் வருவதற்கான காரணம், இணக்கத்தை சூஃபிகள் விரும்பினாலும் மற்றவன் விடமாட்டாங்கிறான். நிகழ்காலத்தினுடைய அரசியல் நிகழ்வுக்கெல்லாம் போகுவதில்லை என்கிற முடிவோடு தான் பேசுகிறேன் என்றாலும், சூஃபிகள் குறித்த பார்வையிலே நான் ஒரு செய்தி பதிவு செய்ய வேண்டும். கடந்த ரம்ஜானில் உடுப்பியில் இருக்கிற சுவாமிகள் அவர்களுக்கு இறைவன் எல்லா நலனும் தர வேண்டும். உடுப்பி கோவிலில் மடத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள் உள்ளூரில் உடுப்பியில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு இஃப்தார் விருந்து கொடுக்கிறார். நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். கோவிலினுடைய வாசலிலே வைத்து எல்லா மதத்தவர்களையும் அழைத்து இஃப்தார் விருந்து. சொல்லப்போனால் ஒரு சாமியார் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான், மௌலவிகள் பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான், கிறிஸ்தவ பாதிரிகள் தங்கள் சர்ச்சுகளிலே தேவாலயங்களிலே செய்ய வேண்டிய வேலையும் அதுதான். சமய ரீதியாக மனிதர்களை இணைக்க வேண்டும். அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக செஞ்சார் உடுப்பி சுவாமிகள் அவர்கள். இதுக்கு ஒன்றும் நான்வெஜ் எல்லாம் போடலை அவர். நம்ம சாதாரணமான கஞ்சி பழரசம் அது இதுன்னு வச்சு உள்ளூர் முஸ்லீம்களை எல்லாம் கூப்பிட்டு, 1-2 சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அவங்க இவங்களை எல்லாம் கூப்பிட்டு, அவர் தன்னுடைய காவி உடையோடு வெற்றுடம்போடு அவருடைய ருத்ராட்ச மாலையோடு வந்து எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்து பரிமாறுகிறார். முதல் நாள் பத்திரிகையில் வந்தது, ஆஹா உலகத்தில் இந்து மதத்தினுடைய பெருமக்களாக இருக்கிற சாமியார்கள் எல்லாம் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று நம்முடைய மனங்கள் புலகாகித்து போயிருக்கிற நிலையில் அடுத்த நாள் சாமியாருக்கு எதிராக கோவிலுக்கு எதிரே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. வெளியே போ, வெளியே போ, நீ உள்ளே இருக்காதே, மதத்தை களங்கப்படுத்தி விட்டாய்,
நீ இதை செய்து விட்டாய், ஆகம விதிகளை மீறி விட்டாய், என்னென்னமோ சொல்லி அவரை மிருகம் மாதிரி பேசுகிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, மனுஷன் மாதிரி வேலை அவர் செஞ்சார். அதாவது ஆன்மீக குருநாதர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்தார். அந்த உடுப்பி சுவாமிகள் நாட்டிலே மத நல்லிணக்கத்தை விரும்பி செயல்படுகிற சாமியார்களும் சரி, பாதிரியார்களும் சரி, மௌலவிமார்களும் சரி, ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகுவது என்பதுதான் வேதனை. மற்றபடி எல்லா சமயத்தினுடைய வழிகாட்டிகளும் சரியாகவே இருக்கிறார்கள். அந்த பாதை, சகோதரத்துவ பாதை தொடர்ந்து பயணிக்கட்டும் என்ற விஷயத்தை மட்டும் சகோதரத்துவ அரங்கம் என்கிற இந்த சூஃபி அரங்கத்திலே நான் பதிவு செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி